அக்பர், பீர்பால் இந்த பேர்களை கேட்டதுமே நம்ம சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் கண்டிப்பா திரும்ப வந்திருக்கும். ஆனா அந்த மாபெரும் முகலாய பேரரசர் அக்பரும் அவருடைய நகைச்சுவை அமைச்சரான பீர்பாலும் நிஜமாவே அந்த மாதிரி இருந்தாங்களா? இன்னைக்கு இந்த வரலாற்று அலசல்ல அதான் பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். யோசிச்சு பாருங்க. நம்ம பாட்டி சொன்ன கதைகள்ல வர்ற அந்த தந்திரக்கார அமைச்சரும் பலம் வாய்ந்த பேரரசரும் நிஜ வரலாற்றோடு ஒத்து போறாங்களா? இல்ல இது எல்லாமே வெறும் கற்பனையா? இது ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா? சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, கட்டுக்கதையும் பேரரசும், அக்பரோட நவரத்தனங்கள், உண்மையான ராஜா பீர்பால் யாரு, அவங்களோட அந்த தனித்துவமான நட்பு, அப்புறம் எப்படி ஒரு வரலாறு செவிவழி கதையா மாறுச்சு, இதையெல்லாம் தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல இந்த தேடலுக்கான களத்தை அமைப்போம். கட்டுக்கதையும் பேரரசும் 1556ல இருந்து 1605 வரைக்கும் ஆட்சி செய்த பேரரசர் அக்பரோட அந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் அரியணை ஏறினப்போ அந்த பேரரசு ரொம்பவே பலவீனமா இருந்துச்சு. ஆனா அதை ஒரு பிரம்மாண்டமான பேரரசா மாத்தினது அவரோட நிர்வாக திறமைதான். குறிப்பா சொல்லணும்னா அவர் கொண்டு வந்த மன்சப்தாரி முறை, அதாவது ஒரு படிநிலை அமைப்பு. அது மட்டும் இல்லாம ஜப்தி அப்படின்னு சொல்லப்படுற ரொம்பவே சிறப்பான சில வருவாய் சீர்திருத்தங்களையும் அவர் கொண்டு வந்தார். இது மூலமா அதிகாரத்தை ஒருமுகப்படுத்தினது மட்டும் இல்லாம தன்னோட பரந்த ஆட்சி பகுதி முழுக்க செழிப்பையும் அவர் உருவாக்கினார். அடுத்து ஒரு பெரிய கலாச்சார மறுமலர்ச்சிக்கு காரணமான அக்பரோட அந்த நவரத்னங்கள் பற்றி பார்ப்போம். ஒரு சிறப்பான நிர்வாகத்தை கொடுக்கணும்னா எல்லா பின்னணிகள்ல இருந்தும் தலை சிறந்த அறிஞர்களை தான் பக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத அக்பர் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தார். அந்த அறிஞர்கள் குழுவுக்கு பேர் தான் நவரத்தனங்கள், அதாவது 9 ரத்தனங்கள். இந்த 9 பேரும் சாதாரண ஆட்கள் கிடையாதுங்க. மிகப்பெரிய அறிஞர்கள், கலைஞர்கள், அப்புறம் மாபெரும் படைத்தளபதிகள். இந்த ஒரு மாறுபட்ட குழுதான் பாரசீக, இஸ்லாமிய மற்றும் இந்திய மரபுகளை ஒன்னா இணைச்சு ஒரு பிரம்மாண்டமான கலாச்சாரத்தை உருவாக்குச்சு. அக்பர் தன்னோட அவையில எவ்வளவு பன்முகத் திறமைகளை வச்சிருந்தார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். பாருங்களேன், ஒரு பக்கம் ஜப்தி வருவாய் அமைப்பை உருவாக்குன நிதித்துறை நிபுணர் ராஜா தோடர்மால், இன்னொரு பக்கம் இசையில மாயங்களை செஞ்ச மியான் தான்சன், அப்புறம் முகலாய ராணுவத்தோட முதன்மை தளபதி ராஜா மான்சிங், அதுக்கப்புறம் அக்பர்நாமாவை எழுதின வரலாற்று ஆசிரியர் அபுல் ஃபசல். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க துறையில மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருந்திருக்கிறாங்க. இவங்க 4 பேர் மட்டும் இல்லாம இந்த குழுவை முழுமைப்படுத்தின மத்தவங்க யாருன்னா, தலைமை புலவர் ஃபைசி, பாதுகாப்பு அமைச்சரும் கவிஞருமான அப்துல் ரஹீம் கானே கானா, ஆன்மீக வழிகாட்டி ஃபக்கீர் அசியாவுதீன், உளவுத்துறை ஆலோசகர் முல்லா தோப்பியாசா, இறுதியா நம்ம கதையோட முக்கிய கதாநாயகன் வெளியுறவு அமைச்சரும் ரொம்பவே கூர்மையான அறிவுத்திறனும் கொண்ட ராஜா பீர்பால். சரி, இப்ப நாம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த உண்மையான ராஜா பீர்பால், அதாவது மகேஷ் தாஸ் பற்றி பார்ப்போம். இப்போ அந்த பிரம்மாண்டமான அரசவையில இருந்து கொஞ்சம் விலகி பீர்பால் அப்படிங்கிற அந்த தனி மனிதனோட வாழ்க்கைக்குள்ள போவோம். உத்தரப்பிரதேசத்துல மகேஷ் தாஸ் அப்படிங்கிற பெயர்ல பிறந்த ஒரு கவிஞர் தான் பின்னாளில் வரலாற்றில் இடம் பிடித்த அந்த பீர்பால். இங்க ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்த கதைகளுக்கும் உண்மையான வரலாற்று ஆவணங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த மிகப்பெரிய முரண்பாடுதான். சத்தியமா நீங்க இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. கதைகள்ல பீர்பாலை எப்படி பார்த்திருப்போம்? ஆயுதம் ஏந்தாத ஒரு நகைச்சுவையாளர், அரசவையில் இருக்கிற அதிகாரிகளை தந்திரமா ஏமாத்துற ஒரு வைதிக ஹிந்து, இப்படிதானே? ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? அவரு ஒரு சிறந்த இராணுவ தளபதிங்க. கிட்டத்தட்ட 2000 வீரர்களை வழிநடத்தியவர். அவர் ஒரு சிறந்த அரச தந்திரியும் கூட. அது மட்டும் இல்லாம அக்பர் உருவாக்குன தீன் இலாஹி அப்படிங்கிற மதத்தை முழு மனதோட ஏத்துக்கொண்ட ஒரே இந்து அவர்தான். எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் பாத்தீங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு தனித்துவமான நட்பு, அரசவையையும் தாண்டிய ஒரு பந்தம். பேரரசர், அமைச்சர் அப்படிங்கிற அந்த தொழில்முறை எல்லைகளையும் தாண்டி அக்பருக்கும் பீர்பாலுக்கும் இடையில சுமார் 30 வருஷங்கள் நீடித்த ஒரு ஆழமான நட்பு இருந்துச்சு. அந்த நட்பு எந்த அளவுக்கு நெருக்கமானது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடே ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். அக்பர் பீர்பாலை ரொம்பவே நேசிச்சார். தன்னோட நவரத்னங்கள்ல அவரை மிக பிரகாசமான ரத்தினம் அப்படின்னு தான் கூப்பிடுவார். அதனாலேயே மத்த யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சலுகையா ஃபதேபூர் சிக்ரி அரண்மனையில அக்பரோட சொந்த அறைக்கு ரொம்ப பக்கத்திலேயே பீர்பாலுக்கு ஒரு 2 மாடி வீடு கொடுக்கப்பட்டிருந்தது. பீர்பாலோட வாழ்க்கை பயணம் எப்படி படிப்படியா உயர்ந்துச்சுன்னு பாருங்களேன். 1556க்கும் 1562க்கும் இடையில அரசவையில இணைகிறாரு. அப்புறம் 1272ல தன்னோட முதல் இராணுவ பொறுப்பை ஏத்துக்கிறாரு. 1582ல அக்பரோட தீன் இலாஹி மதத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். இப்படி அக்பரோட மிக நெருங்கிய நண்பரா மாறின இவரோட பயணம் பிப்ரவரி 1586ல ஒரு ரொம்ப துயரமான முடிவை நோக்கி செல்ல ஆரம்பிச்சுது. மாலந்தாரி கணவாயில நடந்த ஒரு ஆப்கான் கிளர்ச்சியை ஒடுக்கிறதுக்காக அவர் அனுப்பப்பட்டார்.
இந்த 8000 அப்படிங்கிற நம்பர் ஒரு மிகப்பெரிய சோகத்தோட அடையாளம். அந்த மலைப்பாதையில ஆப்கானியர்கள் பதுங்கியிருந்து திடீர்னு நடத்தின அந்த எதிர்பாராத தாக்குதல்ல பீர்பால் பரிதாபமா கொல்லப்பட்டார். அவர் மட்டும் இல்லைங்க, அவரோட சேர்ந்து சுமார் 8000 முகலாய படைவீரர்களும் அந்த தாக்குதல்ல உயிரிழந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா இது அக்பரோட ராணுவ வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய தோல்விகள்ல ஒன்னு. இந்த சம்பவம் அக்பரை மீளா துயரத்துல தள்ளிருச்சு. பீர்பாலோட உடல் கிடைக்காததுனால அவருக்கு முறையான இறுதிச் சடங்குகளை கூட செய்ய முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் அக்பரை ரொம்பவே வாட்டிச்சு. ஐயோ, கணவாயிலிருந்து அவரோட உடலை கூட மீட்கலையே, அப்படி மீட்டிருந்தா எரியூட்டி இருக்கலாமே அப்படின்னு அக்பர் கதறினதா வரலாற்றாசிரியர் படௌனி பதிவு செஞ்சிருக்காரு. தன்னோட நெருங்கிய நண்பனை இழந்த அந்த மாபெரும் பேரரசர் 2 நாட்கள் வரைக்கும் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம ரொம்பவே துயரப்பட்டார். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு வரலாறு எப்படி செவிவழி கதையா மாறுது? இந்த அளவுக்கு இதயத்தை நொறுக்கிற ஒரு வரலாற்று உண்மை எப்படி இன்னைக்கு நாம படிக்கிற ஒரு ஜாலியான நகைச்சுவை கதையா மாறுச்சு? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. இந்த செவிவழி கதைகள்லாம் உடனே உருவாகிடலைங்க. அக்பரோட காலத்துக்கு அப்புறம் சுமார் 100 வருஷங்கள் கழிச்சுதான் சாதாரண மக்களோட வாய்வழி மரபா இது உருவாக தொடங்குச்சு. மா ஆதிரால் உமரா மாதிரியான நூல்கள்ல இது முதன்முதலா பதிவு செய்யப்பட்டுச்சு. அப்புறம் காலப்போக்குல கதைகளோட சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக முல்லா தோப்பியாசா மாதிரியான கற்பனை கதாபாத்திரங்கள் எல்லாம் இதுல சேர்க்கப்பட்டுச்சு. நாம இன்னைக்கு பார்த்த இந்த விஷயங்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய செய்தி என்னன்னா, இந்த கதைகள் எல்லாம் வெறும் சிரிப்புக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது கிடையாது. வரம்பற்ற அதிகாரத்தை கொண்ட ஒரு பேரரசரை சாமானிய மக்களும் அணுகக்கூடிய ஒரு சாதாரண மனிதரா, நமக்கெல்லாம் இருக்கிற அதே குறைகளோட அவரை பார்க்கறதுக்கு கலாச்சாரம் கண்டறிஞ்ச ஒரு அற்புதமான கருவிதான் இந்த அக்பர் பீர்பால் கதைகள். இதோட நாம முடிவுக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். நம்ம தலைவர்களை பற்றி நாம காலங்காலமா பேசி வளர்க்குற இந்த மாதிரி செவிவழி கதைகள் உண்மையான வரலாற்றுக்கும் கற்பனைக்கும் இடையில இருக்கிற கோட்டையை எப்படி அழிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நாம படிச்ச வரலாறு நிஜமா இல்ல அதுல மறைஞ்சிருக்கிற கட்டுக்கதைகள் நிஜமா? கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான வரலாற்று தேடலை இறைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.